நலம் குறித்த விவாதங்கள் நம் தமிழ் சமூகத்துல ரொம்ப காலம் போட்டே நடந்து கொண்டே இருக்கிறது. உலகம் ஒரு உலக நாகரிகங்கள் தோன்றிய காலத்துல, அதற்கு முன்னால் நாகரிகங்கள் தோன்றுவதற்கு முன்னால் ஒவ்வொரு தத்துவ அடிப்படையிலான தர்க்கங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல ஒரு 2000 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நலம் குறித்த விவாதங்கள் நம் தமிழ் சமூகத்துல, நம் இந்திய சமூகத்துல நிறைய நடந்திருப்பதை பல வரலாற்று ஆவணங்களை படிக்கும் பொழுது, சில இலக்கியங்கள் பெருந்தகைகள் பல பேர் பேசும் பொழுது, அவர்கள் அந்த சான்றோர்கள் சொல்வதிலிருந்து நாம் ரொம்ப ரொம்ப உணர முடியும். உலகம் இந்த நலம் குறித்த புரிதலை பற்றி சமீபத்திய ஒரு 50 ஆண்டுகளில் நகர்ந்த நகர்வுகளை எடுத்து பார்த்தோம்னா, ஒரு 1970ல நவீன மருத்துவம் இந்த நலத்தை பற்றி புரிந்த விஷயம் ஒரு பெரிய மாற்று என்று கருதப்படுது. நமக்கெல்லாம் என் வயதை ஒட்டிய ஒரு 50 வயதை ஒட்டிய பல பேருக்கு, 50க்கு முன்னாடி கொஞ்சம் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு ஒரு சொல் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமா இருக்கும். எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு, பள்ளியில கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கரும்பலகையில போய் எழுதி போடுவோம், ஹெல்த் ஃபார் ஆல் பை 2000 AD அப்படின்னு மேல எழுதியிருக்கும். அந்த மாவட்ட பள்ளி கல்வி அலுவலர் பார்த்தா அதெல்லாம் எழுதியிருக்கான்னு செக் பண்ணுவாங்க. எல்லா கல்வி அறையிலும், எல்லா வகுப்பறையிலும் அது மேல எழுதியிருப்பாங்க. பொது இடங்கள்ல, அரசாங்கத்தினுடைய பல பொது இடங்கள்ல, பேருந்து நிலையங்கள்ல, பல்வேறு இடங்கள்லயும் அந்த ஹெல்த் ஃபார் ஆல் பை 2000 AD அப்படின்னு ஒரு சொற்றொடர் நமக்கு எல்லாம் பரிச்சயமா இருக்கும். அது இந்த 50 வயதை ஒட்டியவங்களுக்கு பரிச்சயமா இருக்கும். 80கள்ல 75 80 85கள் எல்லாம் அந்த சொல் ரொம்ப பிரபலம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, 2000 வரும் பொழுது உலகத்தினுடைய எல்லா மக்களுக்கும் நலம் கிடைக்க வேண்டும். ஒரு தட்டு மக்களுக்கு, வளர்ந்த நாடுகளுக்கு மட்டும்தான் நலம் என்று இல்லாமல் எல்லா நாடுகளில் உள்ள எல்லா மக்களுக்கும் நலம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த 1970ல உலக சுகாதார நிறுவனம் ஹெல்த் ஃபார் ஆல் பை 2000 AD ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. அது நிறைவேறியதா என்றால் அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். நிச்சயமா இன்னைக்கு வரைக்கும் நாம் அதை எட்ட முடியல என்றுதான் சொல்லணும். ஆனால் அந்த ஒரு முன்னெடுப்பை அன்றைக்கு துவங்கினாங்க. அந்த முன்னெடுப்பு துவங்கிய காலத்துல, அந்த 1970ல இன்னொரு விஷயமும் நடந்தது. இந்த ரெசல்யூஷன் எங்க நடைபெற்றதுன்னா, ஆலம் ஆட்டா அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் பாங்க. ஆலம் ஆட்டாங்கிற இடம் ஒருங்கிணைந்த ரஷ்யால இருந்தது. அப்ப இருந்த USSR அப்படிங்கிற அந்த ஒருங்கிணைந்த ரஷ்யாவினுடைய இடமாக தான் ஆலம் ஆட்டா இருந்துச்சு. அப்ப நடந்த உலக சுகாதார நிறுவனத்தினுடைய கூட்டத்தில் தான் இந்த முன்னெடுப்பு துவங்கிச்சு. ஆனா இப்ப நீங்க அந்த ஆலமாட்டை வேற ஏதோ ஒரு கஜகஸ்தான்ல எங்கேயோ இருக்குது அந்த இடத்துல வெறும் ஹெல்த் ஃபார் ஆல் பை 2000 AD மட்டும் சொல்லல. அந்த கூட்டத்தில் தான் முதன்முறையாக நலம் என்பது வெறும் உடல் நலம் மட்டும் இல்லப்பா, மனநலமும் சேர்ந்தது அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை அன்றைக்கு தான் எடுத்தாங்க. அது வரைக்கும் மனநலம் பற்றி 1950களிலே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஒரு ஒருமித்த நலம் அப்படின்னா உடல் நலமாக இருக்கணும், மனம் நலமாக இருக்கணும், சமூக நலமாக இருக்கணும். நலம் என்பது நோய் வந்ததுக்கு அப்புறம் கொடுக்குற மருந்து இல்ல, வராது தடுப்பதற்குரிய அத்தனை முன்னெடுப்புகளும் சேர்ந்ததுதான் நலவாழ்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அன்றைக்கு தான் அவர்கள் முடிவு செய்தாங்க. அப்பதான் ஒரு மருந்து என்பதற்கு ஒரு வரையறையும் அன்றைக்கு கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு நீங்க போய் கூகுள்ல போய் தட்டி ட்ரக் அப்படின்னு சொல்லி டிஃபைன் ட்ரக் அப்படின்னு போட்டீங்கன்னா, அப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுலயும் அந்த 1970 ஆலமாட்டா ரெசல்யூஷன்ல ஏற்படுத்தின அந்த வரையறை தான் கொடுத்திருப்பாங்க. அந்த வரையறையில் தான் முதலில் உடல் நலம் என்பது வெறும் உடல் நலம் மட்டுமல்ல, மனநலம் எல்லாம் சார்ந்தது அப்படின்னு சொல்லி எழுதிப்பாங்க. ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 1600 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப 1970ல அந்த ரெசல்யூஷன் கொண்டாங்க. அதுக்கு ஒரு 1600 வருஷம் அல்லது 1500 வருஷம் ஆகலாம். அதாவது நம்ம 5ஆம் 6ஆம் நூற்றாண்டில் வெளியான ஒரு புத்தகம் திருமந்திரம். அந்த திருமந்திரத்துல மருந்துக்கு ஒரு இலக்கணம் இருக்கு. மறுப்பது உடல் நலம், மறுப்பது உடல் நலம் மருந்தனலாகும், மறுப்பது உளநலம் மருந்தனச்சாலும், மறுப்பது இனி நோய் வாராதிருப்ப, மறுப்பது சாவை மருந்தனலாமே அப்படின்னு சொல்லி அந்த திருமந்திர பாடல்.